ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சுவை மாறாமல் பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். பேபிகார்ன் இது போல் எலசாக இருக்கிற பேபிகார்ன் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் முழுசாக இருக்கிற பேபிகார்ன் எடுத்து 3 பீஸாக கட் பண்ணி அந்த ஒரு பீஸை 4ஆக கட் பண்ணி இதே போல் எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி ஆனதும் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க, அப்படியே கலந்து கொடுங்க. இது போல் கலந்து 5 நிமிஷம் எடுத்து வைக்கலாம். இது போல் கலந்து எடுத்து வச்சு செய்யும்போது இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மாவு சேர்த்ததும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே கலந்து கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. கட் பண்ணி வச்ச இந்த பீஸுகள் மேலெல்லாம் நல்லா மாவு ஒட்டி பிடிச்சு வரணும். இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. இது போல் கலந்து ஆனதும் தண்ணி ஊற்றி கலக்காதீங்க. 1 ஸ்பூன் தண்ணி இது போல் கையில் எடுத்து இது போல் தெளித்து கலந்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா அதே போல் இன்னொரு ஸ்பூன் தண்ணி எடுத்து லைட்டாக இது போல் தெளித்து கொடுத்து மாவு கலந்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து கொடுக்கும்போது மாவு சரியாக கோட் ஆகலைன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கோம். இன்னொரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துருக்கலாம். நிறைய மாவு சேர்த்து கலந்தோம்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அளவோட இந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக பேபிகார்ன் மேலே இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும். இது போல் கலந்து ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுன்னு கலந்து வச்ச பேபிகார்ன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றா இது போல் பிரித்து போடுங்க. 2 3 சேர்த்து போடாதீங்க, இந்த மாதிரி போடுங்க. இது போல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரித்து போட்டு எண்ணெயில் போட்டதும் கலந்து கொடுக்காதீங்க. 1 நிமிஷம் விட்டு லைட்டாக ஒரு பக்கம் கலர் வந்ததும் இது போல் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து ஒரு பேட்ச் வேகிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். ஈவனாக இது போல் கலந்து கொடுத்ததும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. இதே போல் இருக்கிற பேபிகார்னெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு முறை பேபிகார்ன் மஞ்சூரியன் செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக செய்யுங்க. இது போல் எண்ணெயில் போட்டதும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க கலந்து கொடுத்து. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இது போல் பொடிசாக கட் பண்ணி கடாயில் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்ததும் 30 செகண்ட் கலந்து கொடுத்து அடுத்ததாக 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்து இது போல் லைட்டாக கலர் மாதிரி வரணும். இது போல் கலந்து கொடுங்க. இஞ்சி பூண்டு இது போல் கட் பண்ணி வதக்கி மஞ்சூரியன் செய்யும்போது தான் மஞ்சூரியன் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் பொடிசாக கட் பண்ணி இந்த கடாயில் சேர்த்து வதக்கிக்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்து நல்லா வதக்கக்கூடாது. இது போல் பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்து ஜாஸ்தி வதக்காதீங்க, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இது போல் வதங்கி வந்தது 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க. 1 நிமிஷம் பச்சை மணமெல்லாம் போகணும். இது போல் கலந்து கொடுங்க. மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில் இது போல் கலந்து கொடுக்கும்போது கலரும் சூப்பராக இருக்கும். நான் தனியாக ஃபுட் கலரெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இது போல் 1 நிமிஷம் கலந்து கொடுத்ததும் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன்.
சோயா சாஸ் 1½ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வினிகர், சோயா சாஸ், தக்காளி சாஸ் சேர்த்ததும் இது போல் நல்லா கலந்து கொடுத்து ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி வச்சுடுங்க. கலந்து ஊற்றினதும் உடனே கலந்து கொடுங்க. 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும். கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம், அதுலேயே சால்ட் இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது போல் கொதித்து கட்டியான டைமில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்ச பேபிகார்ன் சேர்த்து கலந்து கொடுங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்து இந்த பேபிகார்ன் செய்யும் போது தான் ரெஸ்டாரண்ட் சுவை மாறாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரவுண்டாக விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகாவில் காரம் இருக்காது. கடைசியாக இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது போல் பேபிகார்ன் மஞ்சூரியன் செஞ்சுட்டு ஒரு தட்டில் போட்டு மேலாக்கில் கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக இது போல் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.